அப்படின்னு சொல்லிட்டு முன்பணம் கட்டி ஒரு கார் ஒன்று புக் பண்ணுறாரு. எனக்கு இந்த மாதிரி மாடலில் இந்த மாதிரி டிசைனில் இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் ஓடுற மாதிரி எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்பணம் கட்டி ஒரு கார் ஒன்று இது பண்ணுறாரு. இப்போ கார் புக் பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இவ்வளோ ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லவும் அமௌண்ட் ஒன்று கிட்டுறாரு. எவ்வளோ கட்டணும்? 20,000 முன்பணம் கிட்டுறாரு. அப்போ முன்பணம் கிட்டு அந்த கிளம்பும்போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனை நாள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து 45 60 நாட்கள் உங்களுக்கு கிடைச்சது சார், டெலிவரி பண்ணிடுவோம் அந்த காரை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, பணத்தை கட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் இவர் சொன்ன டேட்டில் வந்து 45 60 நாளுக்கு மேலே போயிடுச்சு. அவர் ஒழுங்கான பதில் கொடுக்கல, கார் எனக்கு ரிட்டர்ன் வரல. சரி, ஒரு 2 நாள் டெய்லியும் நினைச்சனால காசு இப்போ ஏன்னா பணம் கட்டியிருக்கேன், கார் என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. அவர் ஒழுங்கான பதில் கொடுக்கல. உடனே என்ன பண்ணாலும் இவர் கன்சியூமர் கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணுறாரு. இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரி கார் கேட்டு புக் பண்ணேன், எனக்கு சொன்ன கார் கொடுக்க மாட்டாங்க, எனக்கு ஒழுங்கான பதில் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கன்சியூமர் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கன்சியூமர் கோர்ட்டில் ஃபைல் பண்ணோன்னா ஆப்போசிட் பாருங்க நோட்டீஸ் போது விசாரணைக்கு வர்றாங்க. விசாரணை வேணும்போது இவர் வந்து மனுதாரரோட சைடு தான் நியாயம் இருக்க மாதிரி தெரிஞ்சதுனால வந்து கன்சியூமர் கோர்ட்டில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. எந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பணத்தை பெற்றிருக்கீங்க, ஆனால் ஒழுங்கான டைமில் நீங்கள் வந்து கார் வந்து டெலிவரி பண்ணலை. அதனால நீங்கள் காசு என்னைக்கு வாங்கினீங்களோ அன்னைக்கு டேட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட 9% வட்டியோட நீங்கள் அந்த காசை கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் இவர் மனதிலேயே புண்படுத்துகிற டெய்லி அலக்கழிச்சிருக்கீங்க, அதனால இவருக்கு வந்து 1 லட்ச ரூபா அபதாரம் இழப்பீடு கொடுக்குற காசு கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த வழக்கோட காசு 10,000 சேர்த்து மொத்தமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எத்தனை நாளில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, 45 நாட்களில் இந்த பணத்தை கட்டிடணும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இது எங்கே போட்டிருக்குன்னா, மதுரை கன்சியூமர் கோர்ட்டில் தான் போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். பாய்.